இது நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி சிந்து அவரை காப்பாற்றினது, நடந்த விஷயங்கள், அதே மாதிரி வந்து ஸ்னேகா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. அந்த ஸ்னேகா எவ்வளோ மோசமானவளாக இருந்திருக்கா, இவ்வளோ போய் நான் இப்படி லவ் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அது வரைக்கும் வந்து சிந்து கூட எனக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், என் வாழ்க்கையே போயிருக்கும். சிந்து வந்து எனக்கு டைரெக்டாக வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் இவ பின்னாடி இருந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்காளே, இவ்வளோலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சிவா. இங்கே சிவா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க சிந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸ்னேகாவை யோசிச்சுட்டு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சிவா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அடுத்து சிவா ரொம்ப சோகமாக இருக்கார். இதனால் வந்து சிந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து ஏன் டாக்டர் சாப்பிடாமல் வந்துட்டேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சிந்து அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறாரு. இதை பார்க்குற வந்து சிந்துக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. சிவா ஏன் இப்படி இருக்காரு, ஒன்றுமே புரியல, டாக்டர் இப்படி இருக்கவே மாட்டார், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணுற ஆளு ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் சிவா வந்து கிளம்பாமே இருக்காரு. அதை பார்த்து சிந்து வந்து டாக்டரே நீ ஒன்றும் கிளம்பலையா, நீ எப்போவுமே இந்த டைம்க்குலாம் வந்துடுவியே, உனக்கு சாப்பாடெலாம் கட்டி வச்சிட்டேன் டாக்டரே, இன்றைக்கி வெளியே போகிறேன்னா அதனால் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரில, அதான் கட்டி வச்சிட்டேன், எடுத்துகிட்டு போறியான்னு. இல்லை சிந்து எனக்கு வேணாம். ஏன் டாக்டரே வெளியே சாப்பிட போறியா? இல்லை சிந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகல. ஏன் டாக்டரே என்ன ஆச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சிந்து அப்படின்னு. வேறு என்ன ஆச்சு, எதுக்காக நீ போக மாட்டேங்கிற, நீ ஒரு நாள் கூட லீவ் போட்டதை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஆள் நீ, என்னாச்சு உனக்கு டாக்டரே அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் சிந்து விட்டு, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யோசிக்கிறாங்க சிந்து ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கரெக்டாக ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. உடனே டாக்டரே உனக்கு ஃபோன் வருது டாக்டரே அப்படி எடுத்துகிட்டு கூட ஸ்னேகா அதில் இருக்குது. இந்த டாக்டரே அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் கால் பண்ணுறாங்க. மறுபடியும் கட் பண்ணி எடுத்து மறுபடியும் கால் பண்ணும்போது ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு, இங்கே பாரு சிந்து என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னா. சரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா ஃபோனையே வந்து கட் பண்ணுறாருனா அப்போ ஸ்னேகா தான் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கா, அதான் வந்து டாக்டர் ரொம்ப கோவமாக இருக்கார். இந்த பண்ணக்கூடிய ஆள் தான் அந்த ஸ்னேகா. அந்த ஸ்னேகாவை பற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாக்டருக்கு தெரிய வருது, ஃபுல்லாக தெரிஞ்சுப்பார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா வந்து நேராக ஃபோன் பண்ணி வந்து மகா கிட்டே பேசுகிறாங்க. மகா வந்து என்னம்மா ஏன் ஸ்னேகா அழுகுற அப்படின்னோடனே, எனக்கும் சிவாக்கும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, சிவா இன்னைக்கு வேலைக்கு கூட வரல, ஏன் ஆண்டி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி நீங்கள் தான் சொல்லி பேச வைக்கணும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ அழாதரா, எல்லாம் அழக்கூடாது, என் வீட்டு மருமக அழலாமா, சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும், இங்கே இருக்காள் சிந்து, அவள் தான் ஒன்றுக்கு ரெண்டாக உன்னை பற்றி போட்டு கொடுத்துருப்பா, அதனால தான் சிவா இப்படி பண்ணுறா, நான் சிவா கிட்டே பேசுகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, சிவாவை எப்படியாவது வேலைக்கு அனுப்பிச்சிடுங்க ஆண்டி, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னோடனே, சரிம்மா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ஸ்னேகா அழுத்த பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லைப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன டேடி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ இந்த மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்னேகா, எதுவாக இருந்தாலும் இப்படியா பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், மறுபடியும் இதே தப்பை பண்ணுற, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், நீங்களே சொல்லுங்கள் டேடி, நம்ம வீட்டு காசு இப்படிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல டேடி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க அதனால தான் அப்படின்னோடனே, இங்கே பாரு எது செஞ்சாலும் டைரெக்டாக செய்யக்கூடாது, இன்டைரக்டாக செய்யணும், அதுவும் நம்ம மேலே தப்பு இல்லாமல் செய்யணும், என் பொண்ணாக இருந்து உனக்கு அது கூட தெரியலையம்மா, சரி கவலைப்படாத, நான் சிவா கிட்டே பேசி புரிய வைக்கிறேன், எப்படியாவது சிவாவை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கிறேன், போதுமானோன்னா தேங்க்ஸ் டேடி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க நம்ம பைரவி. உடனே வந்து எல்லாருமே கேட்டோன்னே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆறுமுகத்தை பற்றி யோசிக்கிறாங்க பைரவி.